வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. நம்மளுடைய எல்லா வகையான ஆசைகளும் வசமாக வேண்டும் அப்படின்னா வீட்டுல இப்படி ஒரு உருண்டையை 2 செஞ்சு வச்சுக்கணும். 1 2 எப்படி வேணா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம இது மாதிரி ஒரு காப்பர் கிண்ணம், இல்லைன்னா நான் இரும்பு இல்லாத எந்த கிண்ணத்துல வேணாலும் போட்டு வைக்கலாம். அதோடு வளம் சேர்க்கக்கூடிய வளம்புரிக்காய், இடம்புரிக்காய் 2 இருக்கு. நீங்க ஒரு கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சுட்டீங்கன்னாக்கா அதுலயே 2மே கிடைக்கும். ஸோ 2 காயில எது வேணாலும் போடலாம், வளம்புரிக்காய். ஸோ இந்த காயோடு இந்த உருண்டையை நம்ம செய்து வைத்துக்கொண்டு நம்ம வீட்டுல இந்த பூஜை அறையிலையோ இல்லைன்னா ஹால்லையோ வச்சிங்கனாக்கா தீவினைகள் தீர்ந்து போய் நம்மளோட நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். இதை எப்படி செய்யலாம்? வில்வம் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையே கிடைக்குது. இல்லைன்னா வில்வம் இலையா இருந்தா அரைச்சி காய வச்சுக்கோங்க. வில்வம் பவுடர், விபூதி, குங்குமம், சென் சாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சிவப்பு சந்தனம் இல்லைன்னா சென் சாந்து. நாட்டு மருந்து கடையில போய் வாங்கிக்கோங்க. சென் சாந்து இல்லைன்னா சிவப்பு சந்தனம் 2மே வாங்கிக்கிட்டு நம்ம அப்படியே என்ன பண்றோம், பன்னீர் விட்டு குழைத்து இப்படியே உருண்டை ஆக்கிடணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இந்த உருண்டை அழகா பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெரிய எனர்ஜியை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீட்டுக்கு. வாஸ்து கோலத்தை அப்படியே நெகட்டிவிட்டி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பாட்டுக்கும். இது ஒரு 6 மாசம் இல்லைன்னா 1 வருஷம் இந்த உருண்டை அப்படியே இருக்கலாம். முன்னாவே அதனால இது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நீர்நிலையில கரைச்சி விட்டுட்டு புதுசாக அதுமாதிரி செஞ்சு வச்சுக்கணும். ஸோ வில்வம் அப்படிங்கிறது அனைத்தையுமே வென்று விட்டு வந்தாய் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த உருண்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். விபூதி இதுல வந்து தேவைப்பட்டா வாசனையாக இருக்க வேண்டும்னா ஜவாது சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சிவப்பு சுந்தரமே நல்ல ஒரு நறுமணம் இருக்கும். குங்குமம், இந்த தாளம்பு குங்குமம் சேர்க்கிறோம் இல்லையா, அதை சேருங்க, இன்னும் நல்ல வாசம் இருக்கும். ஜவாது சேர்த்தீங்கன்னா இன்னும் வாசம் இருக்கும். ஸோ இந்த உருண்டையில முக்கியமான தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வில்வம். அனைத்தையும் வெல்வோம் என்றே அர்த்தம். இந்த உருண்டை மிக மிக அவசியம். படுக்கிற ரூமு, படிக்கிற ரூமு, ஹாலு, இதுமாதிரி இந்த உருண்டை எங்க வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம். கண்ணுக்கு தெரிஞ்சு வைக்கலாம், கண்ணுக்கு தெரியாமலும் வைக்கலாம். ஆக இந்த உருண்டையே கையில 2, இப்ப இந்த உருண்டை 2 பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, இதை என்ன பண்றோம், கையில 2 இப்படி வச்சுட்டு நேரா உட்காந்து மெடிடேட் பண்ணி பாருங்க. மனசு ஒருநிலைப்படும். நம்ம என்ன வேண்டுமா நடக்கும். ஏன்னா இது காரிய சித்தியை உண்டு பண்ணும். ஸோ அப்போ இது எவ்வளவு பெரிய வைப்ரண்ட். வில்வத்துல இருக்கிற ரகசியம் இருக்கே, அது மிகப்பெரிய. எழுதிக்கிட்டே போகலாம். வில்வத்தை வைத்து எவ்வளவு எழுதினாலும் நிறைய இன்கிரீடியன்ஸ்ல அதை சேர்த்துட்டே இருக்கலாம். மெய்ப்பொருள் கண்ட பொருள், மெய்ப்பொருள் அண்ட பொருள், மெய்ப்பொருள் மெய் கண்ட அண்ட பொருள்னு சொல்லலாம். 2ம் கலந்த ஒரு விஷய கலவை. ஸோ இந்த உருண்டை மிகப்பெரிய ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை கொடுக்கும். உருண்டை ரெடி பண்ணிட்டு பக்கத்துலயே அந்த பவுலுக்குள்ளேயே வளம்புரைக்காய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது, வாங்கி உள்ள போட்டுருங்க. அது வளத்தை மட்டுமே கொடுக்கும். அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. எவ்வளோ பெரிய பெரிய டிப்ஸ்லாம் நம்ம ஈஸியா செஞ்சு கொடுத்துருக்காங்க. மழை என்று வந்த பிரச்சனையையும் கடுகென்று ஓட விரட்டக்கூடிய பரிகாரங்கள். ஸோ எல்லா பரிகாரங்களும் கை கண்டு சித்தர்களால், முன்னோர்களால், பெரியோர்களால் எழுதி வைத்த ஒரு பொக்கிஷம். அதான் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.